ஒரு இபாதத்தை குறிப்பிடும் பொழுது அந்த இபாதத்துல இறையச்சம் இருக்கும்னு தான் சொல்லுவான். ஆனா நோன்புக்கு மட்டும் எப்படி வருகிறது என்றால் லஅல்லக்கும் தத்தகுன், இறையச்சத்தை கொண்டு வர்றதே அந்த நோன்பு தான். நீங்கள் அதாவது ஏற்கனவே இறையச்சம் இருக்கும் தான், அதை இன்னும் உங்களுக்கு அதிகரிச்சுட்டே போகும். எல்லா இபாதத்திலையும் இறையச்சத்தோடு பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய இறைவன் இன்னும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய இறையச்சத்தை நீங்க இதை செய்யுங்க என்று குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அப்ப நோம்பினுடைய பிரதானமான ஒரு தன்மையே என்னவென்றால் அது இறையச்சத்தை உருவாக்கும், கொண்டு வரும். எப்படி கொண்டு வரும்? நம்ம வீட்டில் தனியா கூட இருப்போம், அல்லது ஏதோ ஒரு இடத்துல பிரயாணத்துல தனியா இருப்போம். இப்படி தனியா இருக்கக்கூடிய நம்ம நோன்பு வைத்திருந்தோமே ஆனால் நமக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்லாட்டியும், நம்மளை யாரும் பார்க்கலாட்டியும், யாரும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு உறுதியாக தெரிஞ்சா கூட எதையும் சாப்பிட மாட்டோம், தப்பான செயல்களில் ஈடுபட மாட்டோம், எதையும் தண்ணீர் வாங்கி குடிக்கிறதோ எவ்வளவு பசிச்சாலும் கூட கட்டுப்படுத்தி கொண்டு இருப்போம். அப்ப யோசிச்சு பார்ப்பீர்களே ஆனால்